இங்க ஒரு பிசினஸ் மேன் இந்த சின்ன கடத்துக்குள்ள 8 மணி நேரம் நின்னா உனக்கு $50 காசு தரேன்னு சொல்றாரு. இவனும் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான். அதனால அவனுக்கு அந்த $50 பெருசா தெரியுது. காசு வந்தா போதும்னு எதுக்குன்னே கொஸ்டின் கேட்காம நிக்கிறான். ஆனா ஈவினிங் ஆனதும் அவராவே வந்து அவங்க கிட்ட சொன்ன காசை கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரியே டெய்லி இந்த இடத்துல நின்னேனா உனக்கு $200 காசு தரேன்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். டெய்லி இந்த கடத்துக்குள்ள நிக்கிறதே இவன் ஜாபாவே மாத்திடுறான். ஒரு நாள் இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை ஸ்கேட்டிங் விளையாட கூப்பிடுறாங்க. இவனுக்கும் விளையாடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த கடத்தை விட்டு வெளில போனா காசு கிடைக்காதுன்னு வேண்டான்னு சொல்லிடுறான். கால் இல்லாத பொண்ணோட பர்ஸ ஒரு திருடன் திருடிட்டு இவன் கண்ணு முன்னாடியே ஓடுறான். அப்ப கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அங்கேயே நிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவன் டெய்லி அவருக்கு ட்ரூவா இருக்கிறதுனாலயே இவனை இதை விட ஒரு பெரிய கடத்துக்கு மாத்திடுறாரு. அவனோட சேலரியையும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவருக்கு ரிட்டையர்மெண்ட் வயசே ஆகிருது. சோ அன்னையோட ரிட்டையர் ஆகிறாரு. ஆனா இவர் எதுக்காக அந்த கடத்துக்குள்ள நின்னாருன்னு அவருக்கே தெரியாது. இதே விஷயத்தை தான் டெய்லி நம்மளும் செய்யறோம்.